ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் பிரட்டல் ஈஸியான முறையில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துலாம். இதை வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது கூடவேவும் உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இதை எடுத்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துருவோம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடாதீங்க, இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். 3 பச்சை மிளகா, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல்லாரி, இதையும் நல்லா சேர்த்துடலாம். பல்லாரி வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வதங்கணும். அப்போ தான் சிக்கன் பிரட்டல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருக விட்டுறக்கூடாது. இது கூட வந்து தக்காளி, கட் பண்ண தக்காளி இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், பட்டை கிராம்பு பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவோம். பட்டை கிராம்பு பொடி உங்கள்கிட்ட இல்லாட்டி கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துருவோம். உப்பு வந்து இதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம், பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து தயிரில் ஊற வச்ச சிக்கன் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஃபஸ்ட்டு உப்பு நம்ம போட்டிருக்கோம், அதனால் 2ஆவது டைம் போடுறப்ப பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி சோம்பு பவுட்ரும் மிளகுத்தூளும், நீங்கள் 2 முழுசாக இருந்தால் அதை 2 மிக்ஸை போட்டு அடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து தனித்தனியாக திரிச்சு வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டு நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிற வேண்டியதாக சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சிக்கன் பிரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.